ஏன் வயசு ஆக ஆக டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நமக்கு தோணுதுன்னு தெரியுமா நண்பர்களே? இப்படி வச்சுக்கோங்க, ஒரு காலேஜில் ஒரு 1 ஹவர் கிளாஸ் வந்து 1 ஹவர் மாதிரி ஃபீல் ஆகாது, ஒரு வருஷம் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதே 1 ஹவரில் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ச்சே என்னடா இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னு தோணும்ல. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் இருக்கு நண்பர்களே. நம்மளுடைய பிரெயின் வந்து டைமை கிளாக் மாதிரி டைரெக்டாக மெஷர் பண்ணாது நண்பர்களே. நம்மளுடைய அட்டென்ஷன், எமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ், மெமரிஸ் இதெல்லாம் தான் டைமை நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோம்னு நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீ ஒரு போரிங் கிளாஸில் இருக்க, இப்போ உன்னுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கும்? கிளாஸ்லயா இருக்கும். முழுக்க முழுக்க டைம் மேல இருக்கும். எப்படா இந்த அவர் முடியும், எப்படா எழுந்து வெளியே போலாம் அப்படின்னு இருக்கும்ல. அதனாலதான் அந்த 1 மணி நேரம் வந்து நமக்கு ஒரு வருஷம் மாதிரி தோணுது. இதுவே கேம் விளையாடுறப்போ, மூவி பாக்குறப்போ, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்போ நம்மளோட அட்டென்ஷன் வந்து டைம் மேல இருக்காது. நாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிடுவோம், டைமை கவனிக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து 2 ஹவர்ஸ் கூட 10 மினிட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். வயசு ஆக ஆக ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்று நடக்குது நண்பர்களே. சின்ன வயசுல நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கூலு, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அதனால நம்ம பிரெயின் வந்து அந்த காலத்தோட மெமரிஸ் அதிகம் இருக்கிறதுனால நம்ம வந்து மோர் டைம் வாழ்ந்த மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். வயசு ஆக ஆக மண்டே டு ஃப்ரைடே வேலை, காலேஜ், ஸ்கூல், சேம் ரொட்டீன், சேம் பிளேஸ், சேம் ஒரே மாதிரி நமக்கு ரிப்பீட்டடா நடக்கிறதுனால அதுக்குள்ளேயே 1 இயர் ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. ஆக்சுவலா டைம் வேகமா போறதில்ல நண்பர்களே, நம்ம பிரெயின் வந்து டைமை வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. மேபி நம்ம வாழ்க்கையில மெமரிஸ் அதிகமா இருந்தா நம்ம வாழ்க்கையும் மேபி லாங்கா வாழ்ந்த மாதிரி ஃபீல் ஆகலாம்.